இயேசுவையே தினம் துதித்திடுவேன், புகழ் பாடி மகிழ்ந்திடுவேன். இனிமை சுகமே அளித்தார் அவரை பண்பாடி வாழ்த்திடுவேன், இந்த இயேசுவையே. மாந்தர்கள் கைவிட்ட வேளைதனில் மாமன்னர் என்னை சேர்த்து கொண்டார். மாந்தர்கள் கைவிட்ட வேளைதனில் மாமன்னர் என்னை சேர்த்து கொண்டார். ஈரத்தமதால் மீட்டார், தூய வாழ்வதனை தந்தார். ஈரத்தமதால் மீட்டார், தூய வாழ்வதனை தந்தார். மகவாய் எடுத்தே அணைத்தார், கரத்தில் பயில்வாக பாடிடுவேன், இந்த இயேசுவையே தினம் துதித்திடுவேன், புகழ் பாடி மகிழ்ந்திடுவேன். இனிமை சுகமே அளித்தார் அவரை பண்பாடி வாழ்த்திடுவேன், இந்த இயேசுவையே. வானக வேந்தன் என்றென்றுமே வாழ்ந்திட தந்தேன் என்னுள்ளமே. வானக வேந்தன் என்றென்றுமே வாழ்ந்திட தந்தேன் என்னுள்ளமே. வானதுதர் போல நானும் வாழ்வு காண வாக்கு தந்தார். வானதுதர் போல நானும் வாழ்வு காண வாக்கு தந்தார். வருவார் அணைப்பார் வானகம் செல்வேன், வல்லோனை வாழ்த்திடுவேன், இந்த இயேசுவையே தினம் துதித்திடுவேன், புகழ் பாடி மகிழ்ந்திடுவேன். இனிமை சுகமே அளித்தார் அவரை பண்பாடி வாழ்த்திடுவேன், இந்த இயேசுவையே. ஆமாண்டவரே, எங்களுக்கு இன்பமாய் இருப்பவே நன்றி ஊற்றிருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகம் தர முடியாத சமாதத்தை சந்தோஷி தந்து ஆசீர்வதிக்கிற தேவனே நன்றி ஊற்றிருக்கிற ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனை கூட்டார் சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மோசமான உலகத்தில் வாழக்கூடிய சூழ்நிலையிலும் அப்பா இதுவரை என்பேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்பிப்பேன், சொந்தவன் இதுவரை வழிநடத்தி வந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மரண கண்ணிகளுக்கும் பாதாள வல்லடிகளுக்கும் தப்பிக்கிற தேவனே நன்றி ஊற்றிருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தானியேலை சிங்கிலிருந்தும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்து அக்கிச்சூழிலிருந்து விடுவித்து ஆண்டே ஸ்தோத்திரம் ஆண்டே. நீர் யார் என்பதை வெளிப்படுத்தின ஜீவன தேவனே நன்றி ஊற்றிருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டே. ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகள் உண்மையில் பொருள்வதில்லை சொல்லி தேவனே நன்றி ஊற்றிருக்கிற ஸ்தோத்திரம். அக்கினியில் நடக்கும்போது வேகாதிப்பாய், அக்கினி ஜுவாலை உண்மையில் பட்டாது என்று சொல்லிக்கிற நல்ல தப்பனே நன்றி ஊற்றிருக்கிற ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டு பிள்ளைகளை அன்றே அற்புதமாக வழிநடத்தி தேவக்காக நன்றி ஊற்றிருக்கிற ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஈஸ்வரி ஜனங்களை அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தி தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா பார்வனி சேனைகளை செங்கடைகளை கவிழ்த்து போட்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவராய் பரிகாரங்களை ஜீவிதவனே நன்றி ஊற்றிருக்கிற ஸ்தோத்திரம். இந்த கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் பேர்பராக தன்காக ஆசிரியர் ஆர்மியா ஸ்தோத்திரம் அன்றே. ஆரம்பத்திலிருந்து முடிவந்த கரவற்ற முடியாது ஜபிக்க ஸ்தோத்திரம். எல்லா துதிகனமை எல்லாம் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லவனை நாம் தாழ்ந்து எடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியா நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஈரோடில் இருந்து பிரதர் டேனியல் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். இந்த காலங்களிலும் கூட முகத்திலே தங்குகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசிரியர் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் விடுவதில்லை தேவன் கொடுத்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபுக்கு தேவன்
ஆனாலும் யாக்கோபு அவனுக்கு கொடுத்த வாக்கு திட்டங்களை பொறுமையாக காத்திருந்து அவைகளை பெற்றுக்கொள்ள அவன் மனதில்லாதவனாய் காணப்பட்டிருந்தான். ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு நேராக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் கிழக்கேயும் தெற்கேயும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்படுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று தேவன் சொன்னார். யாக்கோபானவன் அவன் தன் வீட்டை விட்டு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு தன்னுடைய தகப்பனன் திறவில் வேறு கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவன் லூஸ் என்ற ஒரு இடத்திலே அவன் படுத்து முச்சரை இருந்தான். அந்த இடத்திலே அவன் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு சொப்பனத்தை பார்த்தான். அந்த சொப்பனம் தான் அந்த வசனத்திலே நாம் வாசிக்கப்பட்டது. தேவதூதர்கள் ஒரு ஏணியிலே ஏறுகிறதும் இறங்குறதுமே அதை பார்த்து பிரமித்து போன யாக்கோபு இந்த ஆசீர்வாதங்கள் அவன் பெற்று அவன் தன் மாமனாருடைய வீட்டிற்கு சென்றான். அங்கிருந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு மீண்டும் அவன் தன் சொந்த ஊருக்கு கானான் தேசத்துக்கு வர வேண்டும், தகப்பனார் வீட்டிற்கு வர வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது. பிரியமானவர்களே, யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றி அவன் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்ட நிமித்தம் ஏசாயானவன் அவனுடன் கோபம் கொண்டவனாய் காணப்பட்டிருந்தான். அந்த எண்ணம், அந்த பயம் யாக்கோபின் மனதிலே இருந்து கொண்டே இருந்தது. நான் எப்படியானாலும் என்னுடைய ஊருக்கு போகும்போது என்னை அவன் கொன்று விடுவான், இல்லை என்னை பழியிட்டு விடுவான், எல்லாவற்றையும் என்னிடமிருந்து சூறையாடி விடுவான் என்ற ஒரு பயம் அவனுக்கு இருக்கிறது, நடுக்கம் இருந்தது. ஆனாலும் தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்ததை அவன் மறக்கவில்லை. வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் முன்பாக அவனுக்கு அந்த ஒரு தயக்கமும் பயமும் வந்தது. ஆனபடியினாலே அவன் அவனுடைய சகோதரனை பார்ப்பதற்கு, நேரால் முகமுகமாய் பார்ப்பதற்கு அவன் ரொம்பவும் வருத்தப்பட்டவனாய் காணப்பட்டான். எப்படியும் அவரை பார்க்க வேண்டும், ஊருக்கு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவன் தன்னுடைய பரிவாரங்களோடு வரும்பொழுது மீண்டும் ஒரு விசை அவன் ஜெபிக்கிறான். ஒரு தேவதூதன் ஒரு ஜெபிப்பு முழுவதும் போராடுகிறான். ஒரு தேவதூதனோடு அவர் போராடுகிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை படிக்கும்போது 26வது வசனத்தில், நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றால் அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதிக்காலுடைய உமை விடமாட்டேன் என்றார். தேவதூதன் அவனை தேவதூதனோடு சேர்ந்து போராடி கொண்டிருந்தான். அப்பவும் ஏற்கனவே அவனுக்கு, நான் உனக்கு சொன்னதை சொல்லும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று தேவன் சொல்லியிருந்தார். தேவன் ஆனாலும் அந்த வார்த்தை அவனுக்குள் இருந்தாலும் மீண்டும் அவன் போராடுகிறான், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நமக்குள் பேசிக் கொண்டிருக்கும். ஆனால் நமக்கு ஒரு சந்தேகம், எப்படி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்? என்னுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்? நான் அனைவராலும் ஒடுக்கப்பட்டிருக்கிறேனே, என்னுடைய எல்லாவற்றையும் ஒழுங்காக என்னால் செய்ய முடியவில்லையே. பிள்ளைகளை குறித்ததான பாடங்கள், எதிர்காலத்தை குறித்ததான பாடங்கள் எல்லாம் ஒன்றென்று ஒன்றாக பிணைந்து கொண்டு ஒரு பயத்தின் ஆவியமே இன்று அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருக்க மாட்டார். நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். ஆசீர்வாதத்தில் பாத்திரவான்களாய் நம்மை மாற்றும் பொழுது தேவன்
நம்மை ஆசீர்வதித்தார். மீண்டும் அந்த யாக்கோபானவன் இதை ஆசீர்வதிக்காமல் நம்மை விடமாட்டேன் என்று உருவப்படுகிறார். நம்முடைய ஜபத்திலும் ஒரு சில ஜபங்கள் தேவனுக்கு பிரியமான ஜபங்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான காலங்களை கொடுத்திருக்கிறார். ஜபித்து போராடி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறைகள் இதற்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இலக்கு என்ன என்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்கை தீர்மானித்திருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்துவனுடைய இலக்கு பரலோகம் போவது. அந்த பரலோகம் போவதா? வேதம் சொல்கிறது, முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பரலோக ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற நாட்களிலே நமக்கு என்னென்ன தேவைகளோ அவைகள் அனைத்தையும் தேவன் நமக்கு தரவல்லவராயிருக்கிறார். நம்முடைய சூழல்களிலே நாம் தேவனை விட்டு வழிவிலகி போகும்பொழுதும், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுதும், உலகப்பிரமான காரியங்களிலே முக்கியத்துவம் கொடுத்து தேவனை அப்பப்ப மறந்து போகும் பொழுதும் தேவன் ஒரு சில சோதனைகளை நமக்கு கொடுப்பார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்காமல் நமக்கு ஒரு சில நெருக்கடிகளை கொடுப்பார். இதற்கென்றால் நம்மை புடமிடுவதற்காக, நம்மை சீர்படுத்துவதற்காக, நம்முடைய தப்புதங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்காக, தேசத்தின் சேமத்திற்காக, தேசத்தின் வளர்ச்சிக்காக. ஒரு நீதிமான் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு நீதிமான் இருந்தாலும் இந்த தேசத்தை கவிழ்க்க மாட்டேன் என்று சொன்ன தேவன் நம்மை போன்ற நீதிமான்கள் இந்த பட்டணத்தில் இருக்கும் பொழுது இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமான மழை விடுக்கையும் இந்த பட்டணத்தில் சேமமாய் காணப்படும். அதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் பிறந்தோம், நான் கிறிஸ்தவனாக வாழ்கிறோம் என்றல்ல, நம்மால் இந்த தேசத்திற்கு, இந்த தேசத்து ஜனங்களுக்கு என்ன நன்மையான ஈவுகளை கொடுக்க முடியும். வேதத்தின்படி கர்த்தர் நித்தமும் நம்மை வழிநடத்துகிற விதம் எப்படி, இவைகளை ஆராய்ந்து தேவனுக்கு முன்பாக நாம் பயபக்தியோடு இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு யாக்கோபை அவர் ஆசீர்வதித்தது போல அவர் மீண்டும் சொல்கிறார். அந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன், நீ ஆசீர்வாதமாய் போய் என்று சொல்கிறார். நீ ஆசீர்வாதமாய் போகின்றார். அவன் போராடி பொழுது விடியும் மற்றும் போராடி அவன் ஆசீர்வாதத்தை. நாமும் ஒரு சில விஷயங்களுக்காக அவர் நம்மை ஆசீர்வதித்தேன் என்று சொன்னாலும் எல்லா காரியங்களும் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் ஒரு சில ஜெபங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கும்போது, என் நாமம் கரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது ஒரு சில காரணங்களினால் தேவன் இந்த தேசத்திற்கு யுத்தத்தை பிரதிக்கிறார், கொள்ளை நோய்களை உண்டு பண்ணிருக்கிறார். இன்னும் பலவிதமான சூழல்களிலே மடங்கடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்பட்டிருக்கிறார் தேசமானது. அப்பேற்பட்ட சூழல்களிலே நாம் ஒரு கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே செபிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் தரிப்பவர்களாய் இருக்கிறோம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரிப்பவர்களாய் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆயக்காரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வரும் பொழுது அவரை பார்க்க வேண்டும் ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்தது. சகை என்பவன் அவன் ஒரு ஆயக்காரனாய் காணப்பட்டான். ஆனாலும் அவனுக்கு தெரியும், நான் அநேக மக்களிடமிருந்து மிகுதியான வரி வசூலிக்கிறேன் என்பது அவனுக்கு தெரியும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், அவன் ஏதன் சொல்கிறது, அவன் குள்ளராய் காணப்படுகிறான் என்று. அந்த ஜனக்கூட்டங்களின் மத்தியிலே அவன் தேவனை
காண முடியாத பார்க்கக்கூடாத காரணத்தினாலே அவன் ஒரு காட்டத்தி மரத்திலே உட்கார்ந்திருக்கிறான். அவனுடைய எண்ணம் என்ன? எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று, அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் இருந்ததை தேவன் தெரிந்து அவனை கூப்பிட்டு அவனை ரட்சித்து கொடுத்தார். தகையிலே தேங்கி வா, நான் என்று உன் வீட்டிலே ராட்சி செய்ய வேண்டும், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சித்து வந்தது என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஒரு ஆயக்காரனாக இருந்தும் இயேசுவை காண வேண்டும் என்று தன்னை தாழ்த்திய அந்த மரத்திலே ஏறியிருந்ததாலே அவனுக்கு ரட்சிக்கப்பட்டது. இன்னும் நம் வேதத்திலே பார்க்கும்பொழுது பெரும்பாலுள்ள ஸ்திரீயை பற்றி பார்க்கிறோம். அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது பெற வேண்டும், அப்படி நான் தொட்டால் எனக்கு விடுதலை வரும் என்று அவள் மனதுக்குள்ளே எண்ணினார். அவள் மனதுக்குள்ளே எண்ணி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த தெருவிலே பவானி வருகிறார். பெண்கள் சிட்டி சேரக்கூடாத ஒரு தருணம் அது. அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ அந்த கூட்டத்துக்கே வர முடியாது. ஆனாலும் அவள் மனதுக்குள்ளே தீர்மானம் பண்ணி அவள் அந்த கூட்ட நெரிசலில் வந்து அவளை தாழ்த்தி எப்படியாவது இவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று அவளுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம் அவளுக்கு விடுதலை கொடுத்தது. பிரியமானவர்களே, நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது, நம்மை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது என்ன நோக்கத்தோடு நாம் செபிக்கிறோமோ, எதற்காக அவருடைய சமூகத்திலே தரித்திருக்கிறோமோ அவைகளை அவர் நிச்சயம் அவர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதை மறந்து விடாமல் நாம் அவருக்கு முன்பாக நம்முடைய கண்களை ஏறெடுத்து செபிக்க வேண்டும். இன்னும் யோனாவின் புத்தகத்தை படிக்கும் பொழுது, யோனா 3:5 படிக்கும் பொழுது, அப்பொழுது நீதியில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டை உடுத்திக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, யோனா நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படுகிறது என்று அவன் பிரசங்கித்தான். அப்பொழுது நினிவேயில் உள்ள மக்கள் அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்து அந்த ஜனங்கள், அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் அனைவரும் தேவனுக்கு முன்பாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண தீர்மானம் பண்ணினார்கள். இந்த செய்தியை அந்த நாட்டு மன்னர் கேட்டு அவரும் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு கீழே வெற்றெடுத்து மக்களோடு மக்களாக உபவாசித்து, அப்பொழுது அந்த அழிவிலிருந்து தேவன் அவர்களை தப்புவித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கலாம் ஒரு கிறிஸ்தவனாக பிறந்திருக்கிறோம், இல்லை நாம் வேறு மார்க்கத்தில் இருந்து கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்திருக்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரயாணத்திலே நமக்கு 7 பள்ளங்கள் காணப்படுகின்றன. நாம் நம்முடைய இலக்கு பரலோகத்தை அடைவதாக இருக்கிறது. இந்த பரலோகத்தை அடையும் முன்பு நாம் இந்த உலகத்திலே தேவன் நமக்கு கொடுத்த நாட்களிலே உலகத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேண்டும். அவைகளை அனுபவிப்பதற்கு சில தடைகள் காணப்படும், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அவைகளை எப்படி அவர் நமக்கு ஒரு யாக்கோபை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவனை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் அவன் பயத்து நிமித்தம் தேவனை முருக பிடித்து அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக் கொண்டார். அதே போன்று உன்னை ஆசீர்வதிக்கும் வரை கைவிட மாட்டேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் வரை அவர் கைவிட மாட்டார். ஆனால் நாம் அவருடைய சமூகத்திலே தரித்திருந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். தேவையான நம்மை உடலை உயர்த்தி உபவாசித்து செபித்து நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அதனதன் காலங்களிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். நாமும் நம்மளே ஒரு சில தப்பிதங்கள் காணப்படலாம். தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே நாம் ஈடுபட்டிருக்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ நாம் பாவங்கள் செய்திருக்கலாம். ஆனால் நாம் செய்த பாவங்கள் நிமித்தம் ஒரு சில இடையூறுகள் நமக்கு வந்திருக்கலாம், ஒரு சில காலதாமதங்கள் வந்திருக்கலாம்.
அவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இவைகளை நாம் கடைபிடித்தால் நிச்சயம் அவைகளிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளால் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய கிருபை புதிதாய் வரும்படிக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறது போல இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீ புதிதாக எங்களுக்கு தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் வெறுமனே எங்கள் வாய்களினாலே நாங்கள் ஜெபிக்காத வண்ணம் இருதயபூர்வமாய் உம்முடைய முகத்தை நாங்கள் தேடவும், உம்முடைய சமூகத்திலே தரித்திருந்து எங்கள் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ளவும், அவைகளை நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. யாவற்றினுடைய நாம மகிமையடையட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.